ஸ்ட்ரெஸ்னா நீங்க மைண்ட் ப்ராப்ளம் நினைக்கிறீங்களா? இது உங்க பாடி அண்ட் மசில் ரிலேட்டட் ப்ராப்ளமும் தான். நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டீங்க, ஆனா டயர்டா ஃபீல் பண்றீங்க. ஹெவியா எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல, ஆனாலும் நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்க. எப்போதும் உங்க நெக்ல வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆயிட்டே இருக்கு. டோன்ட் வரி, இது ஈஸியா நம்ம சரி பண்ண முடியும். இந்த 5 சிம்டமும் உங்க பாடியில இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பர் 1 ஹெட்ஏக், நம்பர் 2 பாடி ஹெவினஸ், நம்பர் 3 புவர் ஸ்லீப், நம்பர் 4 டயர்ட்னஸ் அண்ட் நம்பர் 5 ரேண்டம் பாடி பெயின். ஸ்ட்ரெஸ்ல வந்து 2 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதாவது யூஸ்ட்ரெஸ் அப்புறம் டிஸ்ட்ரெஸ். உங்க பாடி வந்து ஏதோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரெஸ் மோடுக்கு போகுது. அதாவது ஃபைட் ஆர் த ஃப்ளைட் மோடுக்கு போகும். ஒன்று நீங்க அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ணணும், இல்லை நீங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய வேலை. அதாவது கார்டிசால் ஹார்மோன் உங்க பாடியில செக்ரேட் ஆகும் பொழுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூஸ்ட்ரெஸ் வந்து சொல்றேன். என்னன்னா ஒருத்தர் வந்து தன்னோட லவர் கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாரு. அப்ப அவரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட போவாரு. அது வந்து என்ன அப்படின்னா யூஸ்ட்ரெஸ். இப்ப அது லவ் அவருக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டோபமைன் வந்து ரிலீஸ் ஆயிடும் அவரோட பிரெயின். அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸுக்கு போயிடுவாரு. அதே சமயத்துல ஒருத்தர் வந்து ஜாப் இன்டர்வியூக்கு போறாரு. ஸோ அந்த ஜாப் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா அந்த ஜாப் அவருக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அப்பயும் கார்டிசால் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட் கிரியேட்ஸ் அ டிஸ்ட்ரெஸ். ஸோ பாடியில வந்து இந்த ஸ்ட்ரெஸ் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாடி வந்து இந்த மாதிரி ஹெவினஸ், நான் சொன்ன அந்த 5 சிம்டமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபாலோ ஆயிடும். ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு வந்து பாடி வந்து ஹெவியா ஃபீல் ஆகுதா? அப்போ நீங்க செய்ய வேண்டியது சிம்பிளான இந்த 3 விஷயம் தான். ஒன்று வந்துட்டு பிரிஸ்க் வாக்கிங், ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். மைல்ட் ஸ்ட்ரெச்சஸ்ல ஆரம்பிச்சு நல்ல வந்து ஹெவி ஸ்ட்ரெச்சஸ் வரைக்கும் நீங்க பண்ணலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபேட் வந்து உங்களுக்கு மொபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபேட் மொபிலைசேஷன் பாடியில நடக்க நடக்க உங்களுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தூங்குற நேரம் வந்து நீங்க 8 மணி நேரம் தூங்குறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணணும். சீக்கிரமா வந்து பெட்டுக்கு வந்து போயிடுங்க. அதே மாதிரி 8 மணி நேரம் கண்டினியூஸா வந்து தூங்குங்க.